ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு LiveTech Tamil. இந்த வாரத்துலேருந்து நம்ம சேனலில் புது டெக் சீரிஸ் ஒன்று ஆரம்பிக்க போகிறோம். அந்த சீரிஸ் நேம் பார்த்தீங்கன்னா LiveTech வீக்லி. இந்த சீரீஸில் நம்ம பார்க்க போகிறது இது வரைக்கும் இந்த வாரத்தில் வந்த முக்கியமான டெக்னிக்ஸை ஷார்ட்டாக பார்க்க போகிறோம். அந்த எல்லா டெக்னிக்ஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வாரத்தோட ஃபஸ்ட் நியூஸ் என்னென்னு பார்த்தோம்னா, கூகுள் வந்து ஆண்ட்ராய்டு பி பீட்டா வெர்ஷன் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே ஆண்ட்ராய்டு பி டெவலப்பர் வெர்ஷன் 1 ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நான் ஆல்ரெடி அந்த ஃபீச்சரை பற்றி தனியாக வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அது நீங்கள் செக் பண்ணலன்னா ஐ பட்டனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஆண்ட்ராய்டு பி பீட்டாவில் நிறைய நியூ ஃபீச்சர் ஆட் பண்ணியிருக்காங்க. ஆண்ட்ராய்டு பி பீட்டாவில் இருக்க ஃபீச்சர்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நியூ ஜெஸ்டர் கண்ட்ரோல் ஆட் பண்ணியிருக்காங்க. அடாப்டிவ் பிரைட்னஸ், அடாப்டிவ் பேட்டரி, ஆப் ஆக்ஷன்ஸ், ஸ்லைஸ், அடாப்டிவ் பேக்ரவுண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன், இதே மாதிரி நிறைய ஃபீச்சர் ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபீச்சர்ஸை பற்றி நான் தனிப்பட்ட வீடியோ பண்ணணுன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக போட ட்ரை பண்ணுறேன். வரக்கூடிய அக்டோபர் மாதம் கூகுள் வந்து கூகுள் பிக்சல் 3, பிக்சல் 3 XL, அது மட்டும் இல்லாமல் இந்த தடவை புதுசாக பிக்சல் ஸ்மார்ட் வாட்ச் ரிலீஸ் பண்ண போனதாக ரூமராக இருக்குது. இந்த வருஷத்தோட ஃப்ளிப்கார்ட் பிக் ஷாப்பிங் டே சேல் 13ஆம் 14ஆம் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதில் ஸ்மார்ட் ஃபோன்லேருந்து கேமரா, லேப்டாப், டேப்லெட்ஸ் இதே மாதிரி நிறையா ப்ராடக்ட் வந்து சேலில் இருக்குது. என்னென்ன ஆஃபர் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் கீழே லிங்க் கொடுக்குறேன், உங்களுக்கு தேவைப்பட்டால் செக் பண்ணிக்கோங்க. ஃப்ளிப்கார்ட் மாதிரியே அமேசான் சம்மர் சேல்னு ஒரு சேல் போட்டிருக்காங்க. அது வந்து 13ஆம் 14ஆம் வரைக்கும் சேலில் இருக்குது. இதுலேயே ஸ்மார்ட் ஃபோன், டிவி, கேமரா அதே போல் நிறைய ப்ராடக்ட் வந்து இப்போதைக்கு சேலில் இருக்குது. எந்தெந்த ப்ராடக்ட் சேலில் இருக்குன்ட்டு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், உங்களுக்கு தேவைப்பட்டால் செக் பண்ணிக்கோங்க. அடுத்து யூடியூப்பில் டேக் பிரேக்னு ஒரு நியூ ஃபீச்சர் ஆட் பண்ணியிருக்காங்க. அது எதுக்காகனா, நீங்கள் கண்டினியூஸாக யூடியூப் பார்த்துட்ருக்கீங்கன்னா அதை வந்து ரிமைண்ட் பண்ணுறதுக்காக இந்த ஆப்ஷன் ஆட் பண்ணியிருக்காங்க. இதை வந்து செட்டிங்கில் ஜென்ரலில் போய் நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். அந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். அடுத்து Xiaomi வந்து ரெட்மி S2ன்னு நியூ ஸ்மார்ட் ஃபோன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து புது சீரிஸ், இது செல்ஃபிக்காகவே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி ஃபுல்லாக நீங்கள் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னா நான் தனியாக வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோ ஐ பட்டனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தோன்னா, ஸ்மார்ட்ரானுங்கிற கம்பெனி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது வந்து ஒரு இந்தியா கம்பெனி. அவங்க வந்து இப்போ ஸ்மார்ட்ரான் T பேண்டுன்னு ஒரு நியூ பேண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பேண்டை வந்து 5000 ரூபாய்க்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பேண்டில் வந்து 0.96 இன்ச் OLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ECG, BP மானிட்டர், கண்டினியூஸ் ஹார்ட் ரேட் மானிட்டர், இதே மாதிரி நிறையா சென்சர் ஆட் பண்ணியிருக்காங்க. Nokia 6 2018 ஃபோனோட சக்ஸஸரான Nokia 6.1 இப்போ இந்தியாவில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து 3 கலர் வேரியண்ட்டில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, பிளாக், கோல்டு, காப்பர் கலரில். இந்த ஃபோனை வந்து அமேசான் எக்ஸ்க்ளூசிவாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து 2 வேரியண்ட்டில் வருது. ஒன்று வந்து 4GB RAM 64GB வேரியண்ட், இது வந்து 18,999 ரூபாய்க்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று வந்து 3GB RAM 32GB வேரியண்ட், இது வந்து 16,740 ரூபாய்க்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது விவோவோட அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ஸ்மார்ட் ஃபோனான விவோ X21 UD அப்படிங்கிற ஸ்மார்ட் ஃபோனு இந்தியாவில் வர 29ஆம் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ப்ரைஸிங்கை பொறுத்த வரைக்கும் இது சைனாவில் வந்து 3598 யுவானுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை இந்தியா ரேட்டுக்கு கன்வெர்ட் பண்ணோன்னா இந்த ஃபோனை வந்து இந்தியாவில் 37,000 ரூபாயிலேருந்து 40,000 ரூபாய்க்குள்ளே ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்தது Moto Z3 Play ஸ்மார்ட் ஃபோனோட இமேஜஸ் ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே லீக்காக இருக்குது. இந்த ஃபோனில் வந்து 6.1 இன்ச் ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே இருக்குது. Snapdragon 636 ப்ராசர் கொடுத்துருக்காங்க. இது வந்து 4GB RAM 64GB வேரியண்ட் வரைக்கும் வருது. பேக்கில் பொறுத்த வரைக்கும் 12 மெகாபிக்சல் ப்ளஸ் 5 மெகாபிக்சல் டுவல் கேமரா கொடுத்துருக்காங்க. சைடில் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்குது. Type-C போர்ட், 3000 mAh பேட்டரி வரைக்கும் இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. போன மாதம் MI செல்ஃபி ஸ்டிக் ட்ரைபாட், அது மட்டும் இல்லாமல் MI ப்ளூடூத் ஆடியோ ரிசீவர், இந்த 2 டிவைஸையும் Xiaomi வந்து க்ரௌட் ஃபண்டிங்கில் இந்தியாவில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த க்ரௌட் ஃபண்டிங் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லானதாகவும், அது மட்டும் இல்லாமல் இந்த 2 ப்ராடக்ட்டையும் இப்போ இந்தியாவில் ரிலீஸ் பண்ணியிருக்கிறதாகவும் Xiaomi வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நோக்கியாவோட ஃபஸ்ட்டு நாச் டிஸ்பிளே ஸ்மார்ட் ஃபோனான Nokia X6 வர 16ஆம் ரிலீஸ் ஆக போகுது. இந்த ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன்லாம் லீக்காக இருக்குது. இந்த ஃபோனில் 5.8 இன்ச் 19:9 டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதில் Snapdragon 636 ப்ராசர், பேக்கில் டியூவல் கேமரா, ஃப்ரண்ட்டில் 16 மெகாபிக்சல் கேமரா, 3000 mAh பேட்டரி இதெல்லாம் இருக்கிறதா இன்ஃபர்மேஷன் லீக்காக இருக்குது. Qualcomm கம்பெனியோட நெக்ஸ்ட்டு அப்பர் மிட்ரேஞ்ச் ப்ராசர் Snapdragon 710, Snapdragon 730 இந்த 2 ப்ராசரும் லீக்காக இருக்குது. Snapdragon 710 ப்ராசர் வந்து 10 nanometer டெக்னாலஜியில் பில்ட் பண்ணியிருக்காங்க. Snapdragon 730 ப்ராசர் வந்து 8 nanometer டெக்னாலஜியில் பில்ட் பண்ணியிருக்காங்க. Snapdragon 710 ப்ராசரை யூஸ் பண்ணி ஆல்ரெடி Xiaomi வந்து 2 ஸ்மார்ட் ஃபோன் ரெடி பண்ணிட்டு இருக்கிறதாகவும், அந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து இந்த வருஷத்தோட செகண்ட் ஹாஃபில் ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு ரூமராக இருக்குது. Snapdragon 730 ப்ராசர் வந்து அடுத்த வருஷத்தோட எண்டில் தான் ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன் லீக் ஆகிருக்கு. 3D ஸ்ட்ரக்சர் லைட்டிங் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஆப்போ வந்து வேர்ல்டு ஃபஸ்ட்டு 5G வீடியோ காலர் சக்ஸஸ்ஃபுல்லாக டெமோ பண்ணியிருக்காங்க.
இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி நம்ம வீடியோ கால் பண்ணோன்னா நம்ம யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கோமோ அவங்கள நம்மளால் 3Dயில் பார்க்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. இந்த டெக்னாலஜி உள்ள ஃபஸ்ட்டு 5G ஸ்மார்ட் ஃபோன் 2019 ரிலீஸ் பண்ணுறதை ஆப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. BlackBerry Key 1 ஸ்மார்ட் ஃபோன் சக்ஸஸரான BlackBerry Key 2 ஸ்மார்ட் ஃபோன் ஜூன் 7 ரிலீஸ் பண்ணுறதா BlackBerry அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனில் வந்து 4.5 இன்ச் டிஸ்பிளே, அது மட்டும் இல்லாமல் BlackBerry ஃபோனில் இருக்கிற மாதிரி ஃபிசிக்கல் கீபோர்டு இருக்கிறதாகவும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. போன மாதம் சைனாவில் ரிலீஸ் ஆன Honor 10 ஸ்மார்ட் ஃபோன் வர 16ஆம் தேதி இந்தியாவில் Flipkart எக்ஸ்க்ளூசிவாக லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனை சைனாவில் 2599 யுவானுக்கு ரிலீஸ் பண்ணாங்க. அதை இந்தியா ரேட்டை கன்வெர்ட் பண்ணோன்னா 27,000 ரூபாய்க்கிட்ட இந்த ஃபோனை இந்தியாவில் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கலாம். சோனி Xperia XZ Premium, XA Ultra, XA Plus இது 3 ஸ்மார்ட் ஃபோனுக்கும் சோனி இப்போ இந்தியாவில் ப்ரைஸ் கட் பண்ணியிருக்காங்க. சோனி Xperia XZ Premium வந்து போன வருஷம் 60,000 ரூபாய்க்கு இந்தியாவில் ரிலீஸ் பண்ணாங்க. இப்போ இந்த ஃபோன் வந்து 10,000 ரூபா ப்ரைஸ் கட் ஆகி 50,000 ரூபாய்க்கு சேல் ஆகுது. சோனி Xperia A1 Ultra போன வருஷம் ஜூலையில் சோனி வந்து 30,000 ரூபாய்க்கு ரிலீஸ் பண்ணாங்க. இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோன் 23,000 ரூபாய்க்கு இப்போ சேல் ஆகிட்டுருக்கு. சோனி Xperia A1 Plus ஸ்மார்ட் ஃபோனை 25,000 ரூபாய்க்கு போன செப்டம்பர் மாதம் சோனி ரிலீஸ் பண்ணாங்க. இப்போ 5,000 ரூபா ப்ரைஸ் கட் ஆகி இப்போது 20,000க்கு சேல் ஆகிட்டுருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்தது தான் இந்த வாரத்தில் உள்ள இம்பார்ட்டன்ட் டெக் நியூஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே போல் வீடியோவை மிஸ் பண்ணால் பார்க்கணுன்னா பக்கத்தில் தெரியுற பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.